கடகம் ராசி நேயர்களே, இந்த செய்தி சாதாரண ராசி பலன் அல்ல, தினசரி பலனோ வார பலனோ கிடையாது. ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதிற்குள் சுமந்து வந்த பாரங்கள், சொல்ல முடியாத கவலைகள், நம்ம வாழ்க்கை இப்படிதான் போக போறதா என்ற கேள்விகள் எல்லாம் இப்போது மெதுவாக உடைந்து விழ ஆரம்பித்திருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமான திருப்புமுனை. ஏனெனில் நீண்ட நாட்களாக உங்களை புறக்கணித்தவர்கள், உங்கள் திறமையை மதிக்காமல் கடந்தவர்கள், உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முயன்றவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு பதிலாக மாறப்போகிறது. குறிப்பாக குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நீங்கள் இதுவரை அமைதியாக இருந்தே எல்லாத்தையும் சகித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் நல்ல மனதை பலர் தவறாக பயன்படுத்தினார்கள். இவன் எப்பவும் இப்படித்தான் என்று நினைத்து உங்களை லைட்டாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்போது அந்த எண்ணமே மாறப்போகிறது. ஜனவரி 31க்கு முன்பே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முன்னேற்றம், கண் முன்னால் தெரியும் மாற்றம் உருவாகும். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவாக இருக்கலாம். அந்த மாற்றத்தை பார்த்து சில உறவினர்கள் மனதிற்குள் எரிச்சலோடு அமைதியாக இருப்பார்கள். வெளியில் சிரிப்பார்கள், உள்ளுக்குள் பொறாமை கொள்வார்கள். இவனுக்கு எப்படி இவ்வளவு முன்னேற்றம் என்ற கேள்வி அவர்களை தூங்க விடாமல் செய்யும். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் உணர்ச்சி. ஆனால் அதே உணர்ச்சி பல நேரங்களில் உங்களை பின்னுக்கு இழுத்தது. இப்போது அந்த உணர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்திருக்கிறீர்கள். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் அமைதியாக விலக வேண்டும் என்ற தெளிவு இந்த நாட்களில் உங்களுக்குள் உருவாகும். அதுவே உங்கள் வளர்ச்சியின் முதல் அடையாளம். வேலை, தொழில், வருமானம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி, எதிர்பாராத வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த விஷயம் மீண்டும் நகரத் தொடங்கும். குறிப்பாக நம்மால இது முடியாது என்று நீங்களே நினைத்த ஒரு விஷயம் இப்போது சுலபமாக கைக்குள் வரும். அதை கண்டபோது நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் சுற்றியுள்ளவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். கடகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் அமைதிதான் உங்கள் பெரிய ஆயுதம். யாராவது உங்களை தூண்டினாலும், குத்தி பேசினாலும், உங்களை குறைத்து மதித்தாலும் நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வளர்ச்சியே அவர்களுக்கு பதிலாக இருக்கும். ஜனவரி 31க்குள் நீங்கள் அடையும் ஒரு நிலை, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமா என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு இருக்கும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய நிகழ்வுகள் மூலம் அது உருவாகும். ஒரு அழைப்பு, ஒரு தகவல், ஒரு சந்திப்பு, ஒரு முடிவு, இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வேறொரு பாதைக்கு கொண்டு போகும். இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டாம். உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் திட்டங்களை, உங்கள் முன்னேற்றத்தை எல்லோரிடமும் சொல்லும் போது சிலரின் பொறாமை உங்கள் பாதையில் தடையாக மாறலாம். அமைதியாக முன்னேறுங்கள். உங்கள் நேரம் உங்களுக்காக வேலை செய்கிறது. இந்த மாற்றம் உங்களை மட்டும் உயர்த்துவதற்காக அல்ல, உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை உயர்த்துவதற்காக. இதுவரை நீங்கள் கொடுத்த பொறுமைக்கும், தியாகத்திற்கும், அமைதிக்கும் இப்போது பலன் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. ஜனவரி 31க்கு முன் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளிப்படையாக மாறும். அந்த மாற்றத்தை பார்த்து சிலர் மகிழ்வார்கள், சிலர் அமைதியாக பொறாமைப்படுவார்கள். ஆனால் முக்கியமானது, இந்த முறை உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாற்றங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனதிற்குள்ளும் ஒரு பெரிய தெளிவு உருவாகும். இதுவரை நீங்கள் பல விஷயங்களை சகித்தது பயத்தாலோ பலவீனத்தாலோ இல்லை, உங்கள் நல்ல குணத்தால் தான். உறவுகள் கெடக்கூடாது, வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, என்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பல விஷயங்களை மௌனமாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இப்போது அந்த மௌனம் உடைய ஆரம்பித்திருக்கிறது. சத்தம் போட்டு பேசுவதல்ல, அமைதியாக விலகுவதன் மூலம். அதுவே பலருக்கு எரிச்சலாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் விலகும் போது அவர்கள் தங்கள் தவறை தாங்களே உணர வேண்டிய நிலை வரும். ஜனவரி 31க்குள் குடும்ப விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். அது வீடு, சொத்து, பணம், திருமணம் அல்லது உறவு சுற்றம் தொடர்பானதாக இருக்கலாம். அந்த முடிவு உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆனால் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக இதுவரை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயன்றவர்கள், உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைத்தவர்கள் இப்போது உங்கள் மாற்றத்தை ஏற்க முடியாமல் தவிப்பார்கள். முன்னாடி இப்படி இல்லையே, இப்ப ஏன் இப்படி மாறிட்டான் என்ற பேச்சு உங்களை சுற்றி ஒலிக்க ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். வேலை செய்யும் கடகம் ராசிக்காரர்களுக்கு மேலதிக பொறுப்பு, மதிப்பு அல்லது வருமான உயர்வு தொடர்பான விஷயங்கள் பேசப்படும். சிலருக்கு இது உடனடியாக அமலாகும், சிலருக்கு ஜனவரி 31க்கு முன் ஒரு உறுதியான தகவலாக கிடைக்கும்.
தொழில் செய்பவர்கள் இதுவரை நின்று போன பணம், தாமதமான ஒப்பந்தம் அல்லது மறுக்கப்பட்ட வாய்ப்பு மீண்டும் கைக்கு வரும். இதையெல்லாம் பார்த்து முன்பு உங்களை சாதாரணமாக நினைத்த உறவினர்கள் இப்போது உங்களை பற்றி வேற மாதிரி பேச ஆரம்பிப்பார்கள். வெளியில் பாராட்டுவது போல பேசினாலும் உள்ளுக்குள் ஒரு ஒளிந்திருக்கும் பொறாமை தெளிவாக தெரியும். காதல் மற்றும் திருமண விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உண்மை வெளிப்படும் காலகட்டம் இது. இதுவரை நீங்கள் அதிகம் கொடுத்தீர்களா, குறைவாக மதிக்கப்பட்டீர்களா, ஒருதலை பட்சமாக முயற்சி செய்தீர்களா என்ற உண்மைகள் தெளிவாக புரியும். சிலர் ஒரு உறவிலிருந்து மனதளவில் வெளியே வருவார்கள். சிலர் ஒரு உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக தைரியம் எடுப்பார்கள். எந்த முடிவாக இருந்தாலும் அது உங்கள் மனதிற்காக எடுக்கப்படும் முடிவாக இருக்கும். அதுவே உங்களை உள்ளுக்குள் பலமாக மாற்றும். ஜனவரி 31க்கு முன் ஒரு நாள் நீங்கள் திடீரென்று அமைதியாக உட்கார்ந்து, இவ்வளவு நாளா நான் இதுக்குத்தான் பயந்துகிட்டு இருந்தேனா என்று நினைப்பீர்கள். அந்த உணர்ச்சியே உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வளர்ச்சி, உங்கள் அமைதி, உங்கள் நிலை இதெல்லாமே தானாகவே பேசும். சில உறவினர்கள் உங்களை பற்றி மறைமுகமாக பேசுவார்கள். சிலர் உங்களை தவிர்ப்பார்கள். சிலர் திடீரென்று அதிக அன்பு காட்டுவார்கள். இந்த மூன்றையும் ஒரே பார்வையில் பார்த்து எதிலும் அதிகமாக சிக்கிக்கொள்ளாமல் உங்கள் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும். ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு நகரும். அந்த நிலை நீங்கள் கனவிலும் நினைக்காத அளவுக்கு உங்களை உயர்த்தும். அதை கண்டுதான் சிலரின் மனதில் பொறாமை உருவாகும். ஆனால் அந்த பொறாமை கூட இப்போது உங்களை தடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள் வலிமையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெளிப்புற அம்சங்களை மட்டுமல்ல, உங்கள் உள்ளார்ந்த மனநிலையையும் ஆழமாக மாற்றப்போகிறது. இதுவரை நீங்கள் பல விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு யாரிடமும் முழுமையாக வெளிப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கலாம். சிரிப்புக்குள் வலியும் அமைதிக்குள் குழப்பமும் மறைந்திருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த உள்மன அழுத்தம் மெதுவாக கரைந்து போகும். காரணம், நீங்கள் இனிமேல் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். இந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஜனவரி 31க்கு முன்பே நீங்கள் சிலரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரத்தில் வைத்துக் கொள்ளும் முடிவை எடுப்பீர்கள். அது சண்டையாலோ பிரச்சனையாலோ அல்ல, தெளிவால்தான். யார் உங்கள் நேரத்திற்கும் மனதிற்கும் தகுதியானவர்கள், யார் உங்களை சோர்வடைய வைப்பவர்கள் என்பதை நீங்கள் நிதானமாக புரிந்து கொள்வீர்கள். இந்த மாற்றத்தை பார்த்து சில உறவினர்கள் என்ன திமிரா என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது திமிர் இல்லை, அது தன்னம்பிக்கை. நீண்ட காலமாக நீங்கள் மறந்து போன உங்கள் சுயமரியாதை இப்போது மீண்டும் உங்களுக்குள் எழ ஆரம்பிக்கிறது. பண விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கும். எவருக்காகவும் உங்கள் உழைப்பை குறைவாக மதிக்காதீர்கள், உங்கள் மதிப்பை நீங்களே குறைக்காதீர்கள் என்பதே அந்த பாடம். இதுவரை நீங்கள் செய்த உதவிகள், கொடுத்த பணம், செலவிட்ட நேரம், இதற்கெல்லாம் உரிய மரியாதை கிடைக்காத இடங்களில் இருந்து நீங்கள் மெதுவாக விலக ஆரம்பிப்பீர்கள். இது சிலருக்கு பிடிக்காது, ஏனெனில் உங்கள் நல்ல குணத்தில் அவர்கள் சுகமாக இருந்தார்கள். ஆனால் இந்த விலகல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலையை உருவாக்கும். ஜனவரி 31க்கு முன் ஒரு எதிர்பாராத செலவு அல்லது ஒரு திடீர் முதலீடு தொடர்பான முடிவு வரலாம். அதில் பயப்பட தேவையில்லை. நிதானமாக முடிவு எடுத்தால் அது நீண்ட காலத்தில் உங்களுக்கு பலன் தரும். வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு தைரியமான முடிவு முதலில் சந்தேகமாக தெரிந்தாலும் பின்னர் அதே முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அடித்தளமாக மாறும். இதை கண்ட சில உறவினர்கள் வெளியில் ஆதரிப்பது போல நடித்து உள்ளுக்குள் இது எவ்வளவு நாள் நடக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த முறை நடுவில் நிற்காமல் தொடர்ச்சியாக முன்னேறுவீர்கள். காதல், திருமணம், குடும்ப உறவுகளில் உணர்ச்சி மிகுந்த உரையாடல்கள் நடக்கலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாத உண்மைகள் வெளியில் வரும். சில வார்த்தைகள் வலிக்கலாம், சில உண்மைகள் கண்ணீர் வர வைக்கலாம். ஆனால் அதே உண்மைகள் தான் உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றும். பொய்யான அமைதி விட உண்மையான அமைதி முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் மாற்றத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்களை பழைய கண்ணோட்டத்திலேயே பார்க்க முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்கள் இனிமேல் பழையவர் இல்லை. நீங்கள் அனுபவித்த வலி, கற்றுக்கொண்ட பாடம், எடுத்த முடிவுகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களை வேறொரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஜனவரி 31க்குள் ஒரு நாள் திடீரென்று உங்கள் மனதில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். என்ன நடந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வேரூன்றும். அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி. அந்த அமைதியை, அந்த நிலையை பார்த்துதான் சில உறவினர்கள் பேசாமல் பொறாமைப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் தேடிய அமைதி நீங்கள் இப்போது வாழும் வாழ்க்கையில் தெரியும்.
கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு வெளிப்படையான மாற்றத்தை விட ஒரு அமைதியான உயர்வை அனுபவிக்க தொடங்கும். இதுவரை நீங்கள் போராடி பெற்ற ஒவ்வொரு அனுபவமும் இப்போது உங்களை உறுதியான நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கலங்கிய நாட்கள், பிறர் சொல்வதை மனதில் வைத்துக்கொண்டு இரவெல்லாம் யோசித்த நேரங்கள் எல்லாம் மெதுவாக குறைய தொடங்கும். காரணம், இப்போது உங்கள் கவனம் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன சரி என்பதில் இருக்கிறது. இந்த மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஜனவரி 31க்கு முன்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியான இல்லை என்ற வார்த்தையை சொல்லுவீர்கள். அந்த இல்லை ஒரு பெரிய சண்டையை உருவாக்காது, ஆனால் சிலரின் முகமூடியை கழற்றிவிடும். இதுவரை உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்தவர்கள் இப்போது உங்கள் எல்லைகளை பார்த்து திகைப்பார்கள். இவன் மாறிட்டான் என்ற பேச்சு அதிகமாகும். ஆனால் அந்த மாற்றமே உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். வேலையிடத்தில் அல்லது தொழிலில் உங்கள் கருத்துக்கு இப்போது முக்கியத்துவம் கிடைக்கும். முன்பு உங்கள் யோசனைகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் இப்போது அதே யோசனைகள் மதிக்கப்படும். சிலர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், மறைமுகமாக குறை சொல்லலாம். ஆனால் இந்த முறை அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்காது. காரணம், நீங்கள் உள்ளுக்குள் தெளிவாக இருக்கிறீர்கள். பணவரவு தொடர்பான விஷயங்களில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். பெரிய லாபம் ஒரே நாளில் வராது, ஆனால் தொடர்ச்சியான வருமானம், தேவையில்லாத செலவுகளை குறைக்கும் தெளிவு, சேமிப்பை நோக்கி ஒரு மனநிலை, இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பான திசைக்கு கொண்டு போகும். இதை கண்ட சில உறவினர்கள் வெளியில் ஆலோசனை கேட்பது போல நடிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் நமக்கு இல்லாத இந்த நிலை அவனுக்கு எப்படி என்ற பொறாமை அவர்களை சுடும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும். முன்பு உங்களை குழந்தை போல அல்லது எளிதில் சமாளிக்கலாம் என்று நினைத்தவர்கள் இப்போது உங்கள் கருத்தை கேட்காமல் முடிவு எடுக்க மாட்டார்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு பெருமை கொடுக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு பொறுப்பையும் சேர்த்து தரும். நீங்கள் பேசும் வார்த்தைகள், எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிதானம் மிகவும் முக்கியம். காதல் மற்றும் உறவுகளில் ஒரு புதிய புரிதல் உருவாகும். அதிகமாக பிடித்துக் கொள்வது அன்பு அல்ல, விடுதலை கொடுப்பதே உண்மையான அன்பு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சிலர் இந்த புரிதலுடன் உறவை வலுப்படுத்துவார்கள், சிலர் மரியாதையுடன் விலகுவார்கள். எந்த வழியாக இருந்தாலும் அது உங்கள் மனதுக்கு சரியானதாக இருக்கும். ஜனவரி 31க்கு முன் ஒரு சிறிய நிகழ்வு அல்லது ஒரு சாதாரண உரையாடல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை முழுமையாக உணர வைக்கும். நான் இனிமேல் பழையபடி இல்லை என்ற உணர்வு தெளிவாக வரும். அந்த உணர்வே உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சி சத்தமில்லாமல் நடக்கிறது, ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். வெளியில் பேசப்படாத பொறாமை, மறைமுகமான விமர்சனங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் அவை எதுவும் உங்கள் பயணத்தை நிறுத்த முடியாது. ஏனெனில் இந்த முறை நீங்கள் உங்களை நம்பி நடக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் அடையும் இந்த நிலை திடீரென வந்த அதிர்ஷ்டம் அல்ல, நீண்ட காலமாக நீங்கள் பொறுமையாக சகித்த ஒவ்வொரு நொடியின் பலன். இதுவரை வாழ்க்கை உங்களை சோதித்த விதங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாறாக உங்களை அமைதியாக, கடினமாக மாற்றியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் செய்த செயல்கள்தான் அதிகமாக பேசும். யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, யாரிடமும் உங்கள் வலியை விளக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கை தானாகவே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஜனவரி 31க்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தில் பெரும் நிம்மதி அடைவீர்கள். அது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தீர்வு, முடிவில்லாமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு கிடைக்கும் தெளிவு, அல்லது மனதிற்குள் இருந்த ஒரு பயம் கரைந்து போவது ஆக இருக்கலாம். அந்த நிம்மதி உங்கள் முகத்திலேயே தெரியும். அதை பார்த்து சில உறவினர்கள், இவனுக்கு இப்போ என்ன இவ்வளவு அமைதி என்று மனதிற்குள் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்வியில்தான் பொறாமை மறைந்திருக்கும். இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் தங்களை அதிகமாக மதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் உணர்ச்சி இதெல்லாம் விலை மதிப்பற்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதனால் யாருக்காகவும் உங்கள் எல்லைகளை மீற மாட்டீர்கள். இந்த மாற்றம் சிலருக்கு தூரமாக தோன்றும். முன்னாடி எவ்வளவு நெருக்கம், இப்போ ஏன் இப்படி என்ற பேச்சு வரும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒன்று, எல்லோரையும் மகிழ்விக்க முயன்றால் இறுதியில் நீங்களே சோர்ந்து போவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான வாய்ப்பு உங்களை நெருங்கி வருகிறது. அது உடனடியாக செயல்பட வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஜனவரி 31க்கு முன் ஒரு உறுதியான அறிகுறியாக கிடைக்கலாம். இந்த வாய்ப்பு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும், உங்கள் பெயரை உயர்த்தும். முன்பு உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் இப்போது உங்கள் ஆலோசனையை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். அதே நேரத்தில் சிலர் உங்களை நிழலில் வைத்து குறைத்து பேச முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த முறை இந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்காது. காரணம், நீங்கள் உங்கள் பாதையில் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள்.
குடும்பத்தில் ஒரு சிறிய சந்தோஷமான நிகழ்வு நடக்கலாம். அது பெரிய விழாவாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் மனதிற்கு நிறைவு தரும் ஒன்றாக இருக்கும். அந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். முன்பு உங்கள் கருத்தை எளிதில் புறக்கணித்தவர்கள் இப்போது கவனமாக கேட்பார்கள். இந்த மரியாதை, இந்த மதிப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கிய நிலையின் விளைவு. காதல் மற்றும் உறவுகளில் உண்மையான இணைப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாத இடத்திலிருந்து விலகுவது தோல்வி அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சில உறவுகள் முடிவுக்கு வரலாம், சில உறவுகள் இன்னும் ஆழமாகும். எந்த மாற்றமாக இருந்தாலும் அது உங்கள் மனதை சுத்தமாக்கும். ஜனவரி 31க்கு முன் ஒரு இரவு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பீர்கள். அந்த நினைவுகள் வலியை தராது, மாறாக ஒரு பெருமையை தரும். இதையெல்லாம் கடந்து நான் இங்க வந்திருக்கேன் என்ற உணர்வு உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும். அந்த வலிமையை பார்த்துதான் சிலர் வெளியில் சொல்லாமல் பொறாமைப்படுவார்கள். ஆனால் இப்போது அந்த பொறாமை கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக மாறும். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளமாக. கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சமநிலையை அடைகிறது. முன்பு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கையாள முயன்று சோர்ந்த நீங்கள் இப்போ எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அமைதியை கொண்டு வருகிறது. ஜனவரி 31க்கு முன் நீங்கள் ஒரு பழைய பழக்கத்தை விட்டு விடுவீர்கள். அது யாருக்காகவும் தியாகம் செய்வது, தேவையில்லாமல் மனதில் வைத்துக் கொள்வது அல்லது உங்களை குறைத்து மதிக்கும் இடத்தில் தங்கியிருப்பது ஆக இருக்கலாம். அந்த பழக்கத்தை விட்டுவிடும் தருணத்தில் சிறிய பயம் இருக்கும், ஆனால் அதே தருணத்திலேயே ஒரு பெரிய விடுதலை உணர்வு வரும். இந்த மாற்றத்தை வெளியில் பலர் கவனிக்க மாட்டார்கள், ஆனால் உங்களை நன்றாக அறிந்தவர்கள் மட்டும் நீ இப்ப வேற மாதிரி இருக்கே என்று சொல்வார்கள். பண விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்கும். அதிகமாக ஆபத்தான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. மெதுவாக, நிதானமாக, ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிறிய சேமிப்பு அல்லது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட செலவு பழக்கம் எதிர்காலத்தில் பெரிய நிம்மதியாக மாறும். இதை கண்ட சில உறவினர்கள் உங்களை பின்பற்றி ஆலோசனை கேட்கலாம். ஆனால் மனதிற்குள் நம்மளை விட இவன் முன்னாடி போயிட்டானே என்ற எண்ணம் அவர்களை குத்தும். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் பொறுப்புடன் எடுத்த ஒரு முடிவு உங்கள் மேலதிகாரிகளின் அல்லது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். இதுவரை உங்களை சந்தேகத்துடன் பார்த்தவர்கள் இப்போது உங்கள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள். இந்த நம்பிக்கையே உங்கள் அடுத்த உயர்வுக்கு அடித்தளம். ஆனால் கவனம் தேவை. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம். உங்கள் திட்டங்கள், உங்கள் அடுத்த அடிகள் எல்லாம் அமைதியாகவே இருக்கட்டும். அமைதியில் வளர்ச்சி வேகமாக நடக்கும். குடும்ப உறவுகளில் ஒரு பழைய கசப்பு அல்லது புரிதல் இல்லாமை மெதுவாக சரியாகும். முழுமையாக தீரும் என்று சொல்ல முடியாது, ஆனால் குறைந்தது மனதில் இருந்த பாரம் குறையும். நீங்கள் பேசாமல் காட்டும் மரியாதை, அமைதியாக வைக்கும் எல்லைகள் மற்றவர்களையும் மாற்றத் தொடங்கும். காதல் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது உணர்ச்சி மட்டும் பார்த்து முடிவு எடுக்க மாட்டீர்கள். மரியாதை, புரிதல், பாதுகாப்பு, இந்த மூன்றும் இல்லாத இடத்தில் நீங்கள் இனிமேல் தங்க மாட்டீர்கள். இந்த முடிவு சிலருக்கு கடினமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது சரியானதாக இருக்கும். ஜனவரி 31க்கு முன் ஒரு சிறிய நிகழ்வு உங்கள் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். அது ஒரு வார்த்தை, ஒரு பாராட்டு, அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒருவரிடமிருந்து வரும் அங்கீகாரமாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மாற்றம் வீணாக இல்லை என்று. கடகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை சத்தம் இல்லாமல் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வெளியில் சிலரின் பொறாமை, மறைமுகமான விமர்சனம் உங்களை சுற்றி இருந்தாலும் அவையெல்லாம் இப்போது உங்கள் கவனத்திற்கு கூட வராது. காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த திசையில் நீங்கள் நிதானமாக ஆனால் உறுதியுடன் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கடகம் ராசிக்காரர்களே, இந்த பயணத்தின் இந்த கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பது ஒரு விஷயம்தான். இனிமேல் வாழ்க்கை உங்களை இழுத்துச் செல்லவில்லை, நீங்களே வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறீர்கள். முன்பு நடந்த சம்பவங்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், கிடைக்காத அங்கீகாரம் எல்லாம் உங்களை கட்டுப்படுத்தியது. ஆனால் இப்போது அவை நினைவுகளாக மட்டுமே இருக்கின்றன, உங்கள் முடிவுகளை இயக்கும் சக்தியாக இல்லை. இந்த மாற்றமே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஜனவரி 31க்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தில் முழுமையான நம்பிக்கையை அடைவீர்கள். அது நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேன் என்ற ஆழமான உணர்வு. அந்த உணர்வு வந்த பிறகு யாராவது உங்களை சந்தேகப்படுத்தினாலும் உங்கள் மனம் கலங்காது. இந்த நிலையை அடைய தான் பலர் வாழ்நாள் முழுக்க போராடுகிறார்கள், ஆனால் நீங்கள் அதை இப்போது அடைகிறீர்கள். இந்த நம்பிக்கையை பார்த்து உங்களை நெருக்கமாக இருந்த சில உறவினர்கள் கூட உள்ளுக்குள் ஒரு தூரத்தை வைத்துக் கொள்ளலாம். காரணம், உங்கள் உறுதி அவர்களுக்குள் மறைந்திருந்த அச்சத்தை தூண்டுகிறது.
பணமும் பதவியும் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றி அல்ல என்பதை நீங்கள் இப்போது உணர்ந்திருக்கிறீர்கள். மன அமைதி, சுயமரியாதை, தெளிவு, இதுதான் உண்மையான செல்வம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதிகமாக காட்சிப்படுத்தாமல் அமைதியாக முன்னேறுகிறீர்கள். இந்த அமைதியான முன்னேற்றமே சிலருக்கு பொறாமையை உருவாக்கும். எதுவும் சொல்லாமல் இவன் இப்படி முன்னேறிட்டானே என்ற எண்ணம் அவர்களை சுடும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆதாரமாக மாறுவீர்கள். ஆலோசனை கேட்பார்கள், உங்கள் முடிவுகளை மதிப்பார்கள். இந்த மரியாதை உங்களுக்கு ஒரு இனிமையான பொறுப்பை தரும். ஆனால் நீங்கள் இப்போது தெரிந்து கொண்ட ஒன்று, எல்லோரின் பாரத்தையும் உங்கள் தோளில் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. தேவையான இடத்தில் உதவி, தேவையில்லாத இடத்தில் அமைதியான விலகல், இதுதான் உங்கள் புதிய வழி. காதல் மற்றும் உறவுகளில் நீங்கள் இனிமேல் எதிர்பார்ப்புகளை குறைத்து உண்மையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறீர்கள். இது சோகமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது உங்களுக்கு பெரிய விடுதலை. யாராவது உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் குறையில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜனவரி 31க்கு நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து மாற்றங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு தெளிவான படமாக உங்களுக்குள் உருவாகும். அந்த படத்தை பார்த்து நீங்கள் ஒரு சிறிய புன்னகையுடன் இதை நினைப்பீர்கள். இதுக்காக தான் இவ்வளவு நாளும் நடந்துச்சு. அந்த புன்னகையில்தான் உங்கள் வெற்றி மறைந்திருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் சிலர் உங்களை பற்றி பேசுவார்கள், சிலர் பேசாமல் பொறாமைப்படுவார்கள், சிலர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களை பற்றி பெருமை கொள்வீர்கள். அதுவே இந்த பயணத்தின் உண்மையான முடிவு. அதுவே உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் அடையும் உணர்வு மிகவும் ஆழமானது. அது சத்தமாக வெளிப்படாது, ஆனால் உங்கள் நடையில், உங்கள் பார்வையில், உங்கள் முடிவுகளில் தெளிவாக தெரியும். இதுவரை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் இப்போது ஒரே இடத்தில் சேர்ந்தது போல இருக்கும். எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற குழப்பம் இனிமேல் இல்லை. அந்த குழப்பம் தீர்ந்த நாளில்தான் உங்கள் வாழ்க்கை உண்மையில் மாற ஆரம்பித்தது. ஜனவரி 31க்குள் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள். உங்கள் மதிப்பு யாருடைய அங்கீகாரத்தாலும் தீர்மானிக்கப்பட வேண்டியதில்லை. இந்த உணர்வே உங்களை உள்ளுக்குள் உயர்த்தும். இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் இப்போது உங்களை பற்றி பேசும்போது ஒரு இடைவெளி வைப்பார்கள். அந்த இடைவெளி பயத்தால் அல்ல, மரியாதையால் வந்தது. அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்களின் நடத்தையில் அது தெரியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே விலகும். சில உறவுகள் மெதுவாக தூரமாகும், சில பழக்கங்கள் மறைந்து போகும், சில எண்ணங்கள் கூட இனிமேல் உங்கள் மனதில் இடம்பெறாது. இதை நீங்கள் இழப்பாக நினைக்க மாட்டீர்கள். மாறாக, இதெல்லாம் போனதால்தான் இப்போ எனக்கு இவ்வளவு அமைதி என்று உணர்வீர்கள். அதுவே உங்கள் வளர்ச்சியின் சான்று. பணம், வேலை, நிலைமை, இவையெல்லாம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். மிகப்பெரிய குதிப்புகள் இல்லை என்றாலும் நிலையான உயர்வு இருக்கும். அந்த நிலைத்தன்மையை பார்த்து சில உறவினர்கள் உங்களிடம் நெருங்கி பேச முயற்சி செய்வார்கள். சிலர் உண்மையாகவே மகிழ்வார்கள், சிலர் தங்கள் தேவைக்காக மட்டுமே அணுகுவார்கள். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் இனிமேல் எளிதாக உணர முடியும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு அமைதியான தூணாக மாறுவீர்கள். அதிகம் பேசாமல், அதிகம் காட்டாமல், ஆனால் தேவையான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் நபராக. இந்த மாற்றம் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளை யாரும் மீற முடியாத நிலையும் உருவாகும். காதல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் இனிமேல் கனவுகளால் அல்ல, உண்மையால் வாழ ஆரம்பிப்பீர்கள். அதனால் ஏமாற்றங்கள் குறையும், எதிர்பார்ப்புகள் நிதானமாகும், மன அமைதி அதிகரிக்கும். ஒருவருடன் இருப்பது உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும், சுமையாக அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜனவரி 31 முடியும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாற்றம் தற்காலிகமல்ல, இது ஒரு ஆரம்பம். இதுவரை நீங்கள் சகித்த வாழ்க்கையிலிருந்து இனிமேல் நீங்கள் தேர்வு செய்யும் வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். அதைத்தான் சிலர் புரிந்து கொள்ளாமல் பொறாமைப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் இன்னும் பயத்தில் வாழ்கிறார்கள். நீங்கள் பயத்தை கடந்து விட்டீர்கள். கடகம் ராசிக்காரர்களே, இந்த பயணம் உங்களை வெளியில் பெரியவராக்கவில்லை, ஆனால் உள்ளுக்குள் முழுமையான மனிதனாக மாற்றியுள்ளது. அந்த முழுமையை, அந்த அமைதியை, அந்த உறுதியை யாராலும் பறிக்க முடியாது. அதுதான் இந்த காலத்தின் மிகப்பெரிய வரம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஜனவரி 31க்குள் நடந்த உண்மையான அதிசயம். கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதை வாழும் நீங்கள் மட்டும்தான் அறிந்திருப்பீர்கள் இது எவ்வளவு பெரிய மாற்றம் என்று. காரணம், இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் இல்லை. யாராவது பாராட்டினால் சந்தோஷம், பாராட்டவில்லை என்றால் வருத்தம் என்ற நிலையை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இந்த மனநிலைதான் உங்களை உண்மையில் சுதந்திரமான மனிதராக மாற்றுகிறது.
ஜனவரி 31க்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தில் முழுமையான சம்மதத்தை உங்களுக்குள்ளேயே கொடுப்பீர்கள். அது நான் இப்படி இருப்பது சரிதான் என்ற சம்மதி. இதுவரை வாழ்க்கை உங்களை பலருடன் ஒப்பிட்டது, நீங்களும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டீர்கள். ஆனால் இப்போது அந்த ஒப்பீடுகள் எல்லாம் தேவையற்றதாக தோன்றும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பயணம், ஒரு வேகம், ஒரு நேரம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புரிதலே உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். வேலை மற்றும் செயல்களில் நீங்கள் இனிமேல் தரத்தை முக்கியமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதிகமாக ஓடுவதில்லை, ஆனால் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையாக ஈடுபடுவீர்கள். இந்த அணுகுமுறையை பார்த்து சிலர் உங்களை மெதுவாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் காலம் போக போக அதே மெதுவான நடைதான் உங்களை முன்னிலைப்படுத்தும். காரணம், நீங்கள் இனிமேல் அரைமனதுடன் எதையும் செய்யவில்லை. பண விஷயங்களில் ஒரு உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வு உருவாகும். இப்போ இல்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கைதான் உங்களை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். சில உறவினர்கள் உங்கள் இந்த அமைதியை பார்த்து உங்களுக்கெல்லாம் சுலபமாக கிடைக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த சுலபம் நீங்கள் கடந்து வந்த கடினத்தின் பலன் என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் உங்கள் இருப்பு உணரப்படும். இது அதிகாரம் அல்ல, ஒரு இயல்பான மதிப்பு. இதுவரை நீங்கள் தேடிய அங்கீகாரம் இப்போது தானாகவே உங்களை தேடி வரும். ஆனால் இந்த முறை அது உங்களை மாற்றாது. காரணம், நீங்கள் ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். காதல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் முழுமையாக உணர்ச்சியில் மூழ்க மாட்டீர்கள். உணர்ச்சியும் புத்தியும் சமநிலையுடன் இருக்கும். இதனால் தவறான இணைப்புகள் தானாகவே விலகும். சரியான உறவுகள் மட்டும் நிலைக்கும். இந்த நிலைதான் நீண்ட கால மன நிம்மதிக்கு அடித்தளம். ஜனவரி 31க்கு அருகில் ஒரு சாதாரண நாளில் ஒரு சிறிய தருணம் வரும். அது பெரிய செய்தியோ பெரிய சம்பவமோ அல்ல. ஆனால் அந்த தருணத்தில் நீங்கள் மனதிற்குள் இதை சொல்வீர்கள்: இப்போ நான் நிம்மதியா இருக்கேன். அந்த ஒரு வாக்கியமே இந்த முழு பயணத்தின் சுருக்கம். கடகம் ராசிக்காரர்களே, சிலர் உங்கள் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் அதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். சிலர் அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் இப்போது வாழும் வாழ்க்கை உண்மையானது. அது வெளிச்சம் காட்டுவதற்காக அல்ல, உள்ளுக்குள் அமைதியாக எரியும் ஒரு தீபம் போல. அந்த தீபம்தான் இனிமேல் உங்கள் வழியை காட்டும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த பயணத்தின் இந்த கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பது ஒரு நுணுக்கமான மாற்றம். அது வெளியில் பெரியதாக தெரியாது, ஆனால் உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் பெரிய அலைபாய்ச்சலை உருவாக்கும். இதுவரை நீங்கள் எப்படி எல்லோரையும் சமாளிக்கலாம் என்று யோசித்தீர்கள். இப்போது அந்த கேள்வி மாறி, எப்படி என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று மாறியுள்ளது. இந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் திசையை நிரந்தரமாக மாற்றுகிறது. ஜனவரி 31க்கு நெருங்க நெருங்க நீங்கள் சில விஷயங்களில் திடமான எல்லைகளை அமைப்பீர்கள். அந்த எல்லைகள் கோபத்தால் அல்ல, அனுபவத்தால் உருவானவை. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும், யாரிடம் எந்த அளவுக்கு பேச வேண்டும், யாரிடம் முற்றிலும் அமைதியாக விலக வேண்டும், இந்த மூன்றையும் நீங்கள் இப்போது இயல்பாக செய்கிறீர்கள். இதை கண்ட சில உறவினர்கள் நம்மை மதிக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த சுயமரியாதை தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய சமநிலையை உருவாக்குகிறது. பணம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான முன்னேற்றம் இருக்கும். அது பெரிய பதவி மாற்றமாக இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளமாக இருக்கும். இந்த முன்னேற்றத்தை வெளியில் காட்டாமல் அமைதியாக கையாளும் உங்கள் பழக்கம் சிலருக்கு புரியாமல் போகலாம். அவர்கள் உங்கள் அமைதியை பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் காலம்தான் பதில் சொல்லும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை வரும். முன்பு நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் கவனிக்கப்படாமல் போயிருந்தால் இப்போது அதே ஆலோசனைகள் மதிக்கப்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு இனிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்றதாலே எல்லாம் நடக்கணும் என்ற அகம்பாவம் உங்களுக்குள் வராது. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அதைவிட ஆழமானது. காதல் மற்றும் உறவுகளில் நீங்கள் இனிமேல் சுயநலமாக இல்லை, ஆனால் சுயநலமற்ற தியாகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதுதான் உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். உங்களை முழுமையாக மதிக்காத இடத்திலிருந்து விலகுவது ஒருவரை காயப்படுத்துவது அல்ல, உங்களை காப்பாற்றுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜனவரி 31க்கு முன் ஒரு நாள் நீங்கள் திடீரென்று உங்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து சிரிப்பீர்கள். அந்த சிரிப்பு அவமானத்தாலோ வருத்தத்தாலோ அல்ல, புரிதலால் வரும். அப்போ நான் இவ்வளவு பயந்திருந்தேனா என்ற எண்ணம் உங்களுக்குள் வரும். அந்த சிரிப்பே நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சான்று. கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் சிலர் உங்கள் அருகில் வர முயற்சி செய்வார்கள், சிலர் தூரமாகி போவார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் சமமாக ஏற்றுக்கொள்வீர்கள். காரணம்,
இனிமேல் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதில் உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மதிப்பு, உங்கள் அமைதி, உங்கள் தெளிவு, இதுதான் இப்போது உங்கள் உண்மையான அடையாளம். அதைதான் சிலர் புரிந்து கொள்ளாமல் மனதிற்குள் பொறாமைப்படுகிறார்கள். கடகம் ராசிக்காரர்களே, இந்த இறுதி பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மாற்றம் வெறும் ஜனவரி மாதத்துக்குள் முடியும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் நீண்ட பயணத்திற்கு போடப்பட்ட புதிய அடித்தளம். இப்போது நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு நிலைத்தன்மை தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட இனிமேல் உங்களை சிதைக்காது. காரணம், நீங்கள் உள்ளுக்குள் உறுதியானவராக மாறிவிட்டீர்கள். இந்த உறுதிதான் பலர் உங்களிடம் இல்லாததாக நினைத்த ஒரு சக்தி. ஜனவரி 31க்கு முன்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் முழுமையான விடுதலை உணர்வை அடைவீர்கள். அது யாரையாவது மன்னிப்பது அல்ல, யாரையாவது மறப்பது அல்ல, உங்களை நீங்கள் குற்றம் சொல்லாமல் விடுவது. நான் அப்படி இருந்ததற்கு காரணம் இருந்தது என்ற புரிதல் உங்களுக்குள் வரும். அந்த ஒரு புரிதலே நீண்ட காலமாக இருந்த ஒரு மனச்சுமையை கழற்றிவிடும். இந்த அமைதியை பார்த்து சில உறவினர்கள் உங்களை பற்றி புரியாத வார்த்தைகளில் பேசலாம். ஆனால் அந்த பேச்சுகள் இனிமேல் உங்களை பாதிக்காது. காரணம், நீங்கள் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வேலை, பணம், வாழ்க்கை இலக்குகள் இவையெல்லாம் இப்போது ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது செய்யும் செயல்கள் உடனடி பலனை மட்டும் தராது, ஆனால் எதிர்காலத்தில் பெரிய நிலையை உருவாக்கும். இந்த நீண்ட பார்வைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. சிலர் இன்றைய லாபத்தை பார்த்து முடிவு எடுப்பார்கள். நீங்கள் நாளைய அமைதியை பார்த்து முடிவு எடுக்கிறீர்கள். குடும்பத்தில் உங்கள் இருப்பு ஒரு நம்பிக்கையாக மாறும். நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட இவன் இருந்தா சரியா பார்த்துப்பான் என்ற எண்ணம் மற்றவர்களுக்குள் இருக்கும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மெளனமான பெருமையை தரும். ஆனால் அந்த பெருமை அகம்பாவமாக மாறாது. காரணம், நீங்கள் தெரிந்து கொண்ட ஒன்று, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. காதல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் இனிமேல் முழுமையை எதிர்பார்க்க மாட்டீர்கள், உண்மையை எதிர்பார்ப்பீர்கள். உண்மை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது பொய்யான சந்தோஷத்தை விட 1000 மடங்கு மதிப்புடையது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புரிதலே உங்கள் உறவுகளை சுத்தமாகவும் ஆழமாகவும் மாற்றும். ஜனவரி 31 முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்திருப்பீர்கள். இனிமேல் என் வாழ்க்கை என் கைகளில்தான். யாருடைய வார்த்தையும், யாருடைய பொறாமையும், யாருடைய சந்தேகமும் என் பயணத்தை நிர்ணயிக்க முடியாது. கடகம் ராசிக்காரர்களே, சிலர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள், சிலர் அதை பார்த்து ஊக்கம் பெறுவார்கள், சிலர் அமைதியாக விலகுவார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் அடைந்திருப்பது ஒன்றுதான், உள்ளுக்குள் நிறைந்த அமைதி. அதுவே இந்த முழு பயணத்தின் வெற்றி. அதுவே ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையான மாற்றம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.